உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, 9ஆம் நாளுக்கு வந்திருக்கும். ஒரு நவநாளை முடிக்க போகிறோம் நம்ம பைபிள் வாசித்து. இந்த வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா இது என்னன்னே தெரியலனா, இது மாதாவினுடைய ஓராண்டில் வீடியோ வழி வீடியோ வாசிப்பின் திட்டம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரியல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் அறிமுக வீடியோவுக்கு. தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு முதல் நாள் வீடியோவிலேருந்து ஒவ்வொரு நாளாக நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அதுலேருந்து டே 1, இது வந்து நாள் 9, இதே போல் நாள் 1ஆம் தேதியிலேருந்து இருக்கும். அதை பார்த்து நீங்கள் முழு வீடியோவே நீங்கள் 365 நாளில் முழு விழியத்தையும் நீங்கள் வாசித்து முடிச்சிடலாம். ஸோ அதுக்கான திட்டம் தான் இந்த திட்டம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தொடக்க நூல் 18வது அதிகாரமும் 19வது அதிகாரமும் வாசிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், நேற்று ரண வேதனையில் அந்த விருத்த சேதனம் செஞ்சு ஆபிரகாமும் அவருடைய குடும்பத்தில் இருக்கவங்களும் வேதனைப்பட்டு முடிச்சிருக்கிறாங்க. நமக்கு நன்றாக தெரியும், உடனடியாக ஆண்டவர் சொன்னதை செஞ்சால் உடனடியாக ஆண்டவர் தோன்றி ஆசீர்வாதம் கொடுப்பார். 18வது அதிகாரத்தில் இன்றைக்கி ஆண்டவர் கடைசியாக வந்து உனக்கு அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கும், ஈசாக்கு பிறப்பார் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறத நம்ம 18வது அதிகாரத்தில் வாசிப்போம். அதே போல் அவர் ஆபிரகாம் கிட்ட சோதம் குமாரா லோத்து போய் தங்கினார் இல்லையா, ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்து போய் அங்கே தங்கினார் இல்லையா, அந்த சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்கப் போவதாக ஆண்டவர் வந்து கொடுப்பார், அவருக்கு வெளிப்படுத்துவார். ஆபிரகாம் வந்து பரிந்து பேசி லோத்தை காப்பாற்ற ட்ரை பண்ணுவார். 19வது அதிகாரத்தில் சோதம் குமார் எப்படி அழிவதும் லோத் எப்படி அதிலிருந்து காப்பாற்றப்பட்டார் அப்படின்றதையும் நம்ம வாசிப்போம். இந்த 2 அதிகாரத்தில் நம்ம இந்த 19வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 2 முகம் சுளிக்கிற வகையில் ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான நிகழ்வுகள், 2 நிகழ்வுகளை நம்ம வாசிப்போம். அதுக்கான விளக்கத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்தது யோபு நம்ம தொடர்ந்து வாசித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறது 7வது அதிகாரமும் 8வது அதிகாரமும். நம்ம நேற்று பார்த்த மாதிரியே இன்றைக்கி வந்து நேற்று வந்து ஆண்டவர் பேசினார், அதுக்கு திரும்பவும் யோபு மறுமொழி கொடுத்தார். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, யோபு தொடர்ந்து அவருடைய புலம்பலை அவர் தொடர்வார். என்னுடைய துன்பத்துக்கும் துயரத்துக்கும் முடிவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தொடர்வார். அதை 7வது அதிகாரத்தில் பார்ப்போம். 8வது அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எலிப்பாசு அவருடைய ஒரு நண்பர், யோபு நீ வந்து பாவம் செஞ்சுட்ட, அதனால தான் கடவுள் உன்னை தண்டிக்கிறாருன்னு சொல்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அடுத்த நண்பர் பில்தாத்து வந்து பேசுவார், யோபு நீ மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுடைய புரிதல் எல்லாம் எல்லா துன்ப துயரங்கள் பிரச்சனைகள் எல்லாமே பாவம் செஞ்சால் மட்டும்தான் வருது அப்படின்ற அந்த ஒரு புரிதலேருந்து வராங்க. இதுக்கான விளக்கத்தை நம்ம அப்புறம் பின்னாடி பார்ப்போம். ஸோ 8வது அதிகாரத்தில் பில்தாத்து வந்து லைட்டாக ஆரம்பிப்பார், யோபு நீ மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். ஏற்கனவே பார்த்தோம்னா எலிப்பாஸும் பில்தாத்தும் இப்போ ஃபஸ்ட்டு டைம் பேசும்போது அப்படியே மைல்டாக பேசுவாங்க, அப்படியே பட்டும் படாத மாதிரி நீ பாவம் செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி லைட்டாக பேசுவாங்க. போக நம்ம யோபின் அதிகாரம் பார்த்தோன்னா ரொம்ப கடுமையான வாக்குவாதங்கள் யோபுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நடக்க ஆரம்பிக்கும். யோபு வந்து இல்லை நான் பாவம் செய்யலை, ஆனால் எனக்கு ஏன் இது நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் வந்து புலம்புவார். இவங்க வந்து இல்லை நீ பாவம் செஞ்சுட்டு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான வாக்குவாதங்கள் 3 நண்பர்களிடையே நடக்க ஆரம்பிக்கும். கூடவே நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் முதல் 5 வசனங்கள் வாசிப்போம். கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம வாசிக்க போகிறோம் இன்றைக்கி. ஏன்னா நம்ம பார்க்குறோம், யோபு இவ்வளோ துன்பத்திலும் அவர் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நம்ம ஏற்கனவே 4 குணாதிசயங்களை பார்த்தோம். யோபு கடவுளுக்கு அஞ்சி நடந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய முக்கியத்துவத்தை இங்கே பார்க்குறோம். அதே போல் ஆபிரகாம் கடவுளுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய ஒரு மனிதராக, அவர் சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கிற ஒரு மனிதராக நம்ம பார்க்குறோம். இந்த ஆபிரகாமும் யோபும் இந்த நீதிமொழிகளில் இருக்கக்கூடிய அந்த வசனங்களை அவர்கள் வாழ்வாக்கியிருக்கிறாங்க. அதனால தான் அதை நம்ம கூடவே சேர்ந்து வாசிக்கிறோம். ஸோ இன்றைய தினத்துக்கான இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம கவனமாக இருப்பதற்கான ஒரு சில கேள்விகளை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, ஆபிரகாம் அந்த 3 நபர்கள் வந்து தோன்றி குழந்தை பிறக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர்களுக்கு என்ன உணவு கொடுத்தார், அந்த உணவு என்ன கொடுத்தார் அப்படின்றத கவனித்து படிப்போம். சும்மா இந்த டீட்டெயில்ஸ்லாம் கவனித்தா தான் நம்ம வந்து கவனத்தோடு படிப்போம், அதுக்காக தான். 2வது கேள்வி, அந்த 3 நபர்கள் அல்லது அந்த வானதூதர்கள் மாறி மாறி சொல்லுவாங்க, அவர்களுக்கு ஆபிரகாமும் லோத்தும் சாப்பாடு கொடுத்தப்ப அவங்க சாப்பிட்டாங்களான்னு கவனிச்சுக்கிட்டு படிங்க. பைபிள் சொல்லுதா, லோத்து கொடுத்தப்பையும் சரி ஆபிரகாம் கொடுத்தப்பையும் சரி அவங்க சாப்பாடை சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கவனித்து பாருங்கள். 3வது, ஆபிரகாம் வந்து ஆண்டவரிடம் உரையாடி அவரிடம் பரிந்து பேசும்போது, ஆண்டவர் ஒரு 50 பேர் சோதம் குமாராமில் வந்து பாவம் செய்யாமல் இருந்தால் நீங்கள் அழிக்காமல் விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி 50லேருந்து ஆரம்பித்து குறைச்சிக்கிட்டே வருவார். அவர் என்னென்ன நம்பர் குறைக்கிறாருன்னு பாருங்கள், எப்படி ஸ்டெப்பாக படிப்படியாக குறைச்சிக்கிட்டு வந்தார், எத்தனை நம்பரில் வந்து கடைசியாக நிறுத்துறாரு, ஸோ எப்படி குறைக்கிறாரு, எத்தனாவது நம்பரில் வந்து கடைசியாக நிறுத்தி இவ்வளோ பேர் இருந்தால் கூட அழிக்காமல் விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்றதை கவனித்து அதை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுவோம்.
4வது கேள்வி, நம்ம நேற்று சொன்னது போல் யோபு புலம்பும் போது அதில் நம்ம மனதை தொட்ட அந்த வசனத்தை நிறுத்திட்டு அந்த வசனத்தை எடுத்து அந்த வசனத்தின் வழியாக கடவுள் நம்மக்கிட்ட ஏதாவது சொல்கிறாரா, இல்லை நம்ம அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு விரும்புகிறாரான்னு சொல்லி திரும்ப அந்த ஒரு வசனத்தை ஒரு முறை அல்லது 2 முறை படிச்சுட்டு நம்ம அதன் வழியாக ஆண்டவரிடம் நம்ம ஆராதிக்க கூப்பிட்றாரா, இல்லை மன்னிப்பு கூப்பிட்றாரா, இல்லை நன்றி சொல்ல விரும்புகிறாரா, இல்லை அப்படி இருந்த என்னுடைய நிலைமையை இப்படி ஆண்டவரே என்னை நீங்கள் நல்லபடியாக மாற்றிட்டீங்கன்னு சொல்லி நன்றி சொல்ல விரும்புகிறாரா, இல்லை இன்னும் யோபுவை போல் நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கோன்னா அந்த வசனத்தையும் எடுத்து ஜெபமாக மாற்றி ஜெபிக்கலாம். எது நம்ம மனசை தொடுதோ அங்கே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஆண்டவரிடம் ஜெபமாக மாற்ற முயற்சிக்கலாம். அதே போல் 8வது அதிகாரத்தில் பில்தாத்து யோபு மேலே பழிகளை சுமத்தும் போது நம்ம அதை வாசிக்கும் போது நம்மளை காயப்படுத்தினவங்களுடைய வார்த்தைகளோ இல்லை நம்மளை காயப்படுத்தின அந்த நபர்களோ நமக்கு ஞாபகம் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அந்த நபரை, ஆண்டவரே நான் அந்த நபரை நான் மன்னிக்கிறேன், அவர் தெரியாமல் பண்ணிட்டாரு, நான் அவரை மன்னிக்கிறேன்னு சொல்லி அவருக்காக ஒரு அருள் இந்த மாதிரியே ஜெபிக்க முயற்சிப்போம். நம்ம பின்னாடி வாசிப்போம், யோபுனுடைய இந்த நூல் முடியும் போது யோபுவை கடவுள் சொல்வார் அந்த 3 அவங்களுடைய நண்பர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க சொல்லுவார். அவங்க ஜெபிப்பாங்க. அதனால் என்ன நடக்கும் தெரியுமா? யோபு ஆசீர்வாதத்தை பெறுவார். ஸோ நம்மளை யார் காயப்படுத்துனாங்களோ அவங்களுக்காக நம்ம பரிந்து பேசும்போது நம்ம தான் ஆசீர்வாதம் பெறுவோம். நமக்கு தான் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கும், நம்மளும் ஆசீர்வாதம் பெறுவோம், அவர்களையும் ஆசீர்வதிக்க சொல்லி நம்ம ஒரு அருள் இந்த மாதிரியாவது அந்த நபருக்காக நம்ம ஜெபிச்சு மாதாவளியாக ஆண்டவரிடம் அவங்களுக்காக பரிந்து பேசலாம். ஓகே, இந்த 4 கேள்விகளோட இன்றைய தினத்துக்கான விவிலி வாசிப்பு பகுதிக்குள்ளே நம்ம போகலாம். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமீன். ஆண்டவர் இயேசப்பாவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய் ஆவியானவருடைய பிரசன்னத்தை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தொடக்க நூல் அதிகாரம் 18. பின்பு ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினர்.
அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றாள். அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாயிருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி, சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேநீர் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். அந்த மனிதர்கள் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார். அப்பொழுது ஆண்டவர், நான் செய்யவிருப்பதை ஆபிரகாமிடமிருந்து மறைப்பேனா? ஆபிரகாமிடமிருந்தே வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும். அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக் கொள்வர். ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கிச் சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கிச் சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாக இருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என, அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என, அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே,
சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆபிரகாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டுச் சென்றார். ஆபிரகாமும் தம் இடத்திற்கு திரும்பிச் சென்றார். தொடக்க நூல் அதிகாரம் 19. மாலை வேளையில் ஆண்டவரின் தூதர் இருவர் சோதோமுக்கு வந்தனர். அப்பொழுது நகரின் நுழைவாயிலில் லோத்து உட்கார்ந்திருந்தார். அவர் அவர்களை கண்டவுடன் எழுந்து சந்திக்கச் சென்று தரை மட்டும் தாழ்ந்து அவர்களை வணங்கினார். பிறகு, என் தலைவர்களே, அருள் கூர்ந்து உங்கள் அடியானின் இல்லத்திற்கு வாருங்கள். உங்கள் கால்களை கழுவி இரவு தங்குங்கள். காலையில் எழுந்து உங்கள் வழிப்பயணத்தை தொடருங்கள் என்று சொன்னார். அவர்களோ, வேண்டாம், பொதுவிடத்தில் நாங்கள் இரவு தங்குவோம் என்று மறுமொழி சொன்னார்கள். அவர் அவர்களை மிகவும் வற்புறுத்தவே அவர்களும் உடன் சென்று அவரது இல்லத்தினுள் நுழைந்தார்கள். அவர் புளிப்பற்ற அப்பம் சுட்டு அவர்களுக்கு விருந்தளிக்க அவர்களும் உண்டார்கள். பின் அவர்கள் உறங்கச் செல்லும் முன் சோதோம் நகரின் மக்களுள் இளைஞர் முதல் கிழவர் ஈராக எல்லா ஆண்களும் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டனர். பிறகு லோத்தை கூப்பிட்டு, இன்று இரவு உன்னிடம் வந்த ஆடவர் எங்கே? நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ளுமாறு அவர்களை எங்களிடம் கொண்டு வா என்றனர். லோத்து வீட்டிற்கு வெளியே வந்து தனக்கு பின் கதவை மூடிக்கொண்டு, என் சகோதரரே, தீச்செயல் செய்யாதிருங்கள். ஆண் தொடர்பு அறியாத புதல்வியர் இருவர் எனக்கு உள்ளனர். உங்களிடம் நான் அவர்களை அழைத்து வருகிறேன். உங்கள் விருப்பப்படி அவர்களுடன் நடந்து கொள்ளலாம். ஆனால் எனது இல்லத்தின் பாதுகாப்பை பெற்றிருக்கும் இந்த ஆடவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்றார். அதற்கு அவர்களோ, அப்பாலே போ என்றனர். மேலும் அவர்கள், அயல் நாட்டிலிருந்து வந்த இவனா நமக்கு நியாயம் கூறுவது என்று சொல்லிக்கொண்டு, அவர்களுக்கு செய்யவிருப்பதை விட இப்பொழுது உனக்கு அதிக தீங்கு செய்வோம் என்றனர். பிறகு லோத்தை கடுமையாய் தாக்கி கதவை உடைக்க நெருங்கிச் சென்றனர். அவ்வேளையில் அந்த ஆடவர் தம் கைகளை நீட்டி லோத்தை பிடித்து வீட்டுக்குள் இழுத்து கதவை பூட்டிக் கொண்டனர். கதவருகே நின்று கொண்டிருந்த சிறியோர் பெரியோர்களாகிய அம்மனிதர்களை அவர்கள் குருடராக்கினர். அவர்களால் கதவை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் அந்த மனிதர்கள் லோத்தை நோக்கி, இங்கே உன்னை சார்ந்த வேறு யாரேனும் உள்ளரோ? மருமகனோ புதல்வரோ புதல்வியரோ உன்னை சார்ந்த வேறு யாரேனும் இந்நகரில் இருந்தால் அவர்களை இவ்விடத்திலிருந்து உன்னுடன் அழைத்து கொண்டு போய்விடு. இந்த இடத்தின் மக்களுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் ஆண்டவர் திருமுன் எழுந்துள்ளதால் நாங்கள் இந்த இடத்தை அழிக்கும்படி எங்களை அவர் அனுப்பியுள்ளார் என்றனர். உடனே லோத்து வெளியே போய் தம் புதல்வியருக்கு மன ஒப்பந்தமாகியிருந்த மருமக்களோடு பேசி, நீங்கள் எழுந்து இவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள், ஏனெனில் ஆண்டவர் இந்நகரை அழிக்கப் போகிறார் என்றார். அவருடைய மருமக்களுக்கு இது நகைப்புக்குரியதாய் தோன்றியது. பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரு, உன் மனைவியையும் உன் 2 புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ. இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள். அவர் காலந்தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் 2 புதல்வியர் கையையும் பிடித்துக் கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ,
திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள். லோத்து அவர்களை நோக்கி, என் தலைவர்களே, வேண்டாம். உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது. என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது. ஆயினும் மலையை நோக்கி தப்பி ஓட என்னால் இயலாது. ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்துப் போவேன். எனவே நான் தப்பி ஓடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது. அது சிறியதாயிருக்கிறது. அதற்குள் ஓடிப்போக விடுங்கள். அது சிறிய நகர்தானே, நானும் உயிர் பிழைப்பேன் என்றார். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும். இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன். நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன். நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள். நீ அங்கு சென்று சேரு மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று. லோத்து சோவாரை அடைந்தபோது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கொமோரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழியச் செய்தார். அந்நகரங்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார். நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்த்தனவற்றையும் அழித்தார். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். உடனே உப்புத்தூணாக மாறினாள். ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார். அவர் சோதோமையும் கொமோராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்தபோது சூளையின் புகை போல நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார். கடவுள் சமவெளி நகர்களை அழித்தபோது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்தபோது கடவுள் அவரை காப்பாற்றினார். லோத்து சோவாரை விட்டு வெளியேறி மலைக்கு சென்று குடியேறினார். சோவாரில் குடியிருக்க அஞ்சியதால் தம் இரு புதல்வியருடன் ஒரு குகையில் வாழ்ந்து வந்தார். அப்பொழுது மூத்தவள் இளையவளை நோக்கி, நம் தந்தை வயது முதிர்ந்தவர். உலகெங்கும் உள்ள வழக்கிற்கேற்ப நம்மை மணந்து நம்முடன் உறவு கொள்ளுமாறு இப்பகுதியில் வேறு ஆடவர் எவரும் இல்லை. வா, நம் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்து அவருடன் உறவு கொள்வோம். இவ்வாறு நம் தந்தையின் மூலம் வழிமரபை காத்துக்கொள்வோம் என்றாள். அவ்வாறே அன்றிரவு தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள். பிறகு மூத்தவள் உள்ளே நுழைந்து தன் தந்தையுடன் படுத்துக் கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது. மறுநாள் மூத்தவள் இளையவளை நோக்கி, நேற்றிரவு என் தந்தையோடு நான் படுத்துக் கொண்டேன். இன்றிரவும் அவ்வாறே அவரை திராட்சை மது குடிக்க வைப்போம். நீ சென்று அவருடன் படுத்துக்கொள். இவ்வண்ணமாக நம் தந்தையின் மூலம் வழிமரபை காத்துக்கொள்வோம் என்றாள். அவ்வாறே அன்றிரவும் தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள். இம்முறையும் அவள் படுத்துக் கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது. இவ்வாறு லோத்தின் புதல்வியர் இருவரும் தம் தந்தையின் மூலம் கருத்தரித்தனர். பின் மூத்தவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு மோவாபு என்று பெயரிட்டாள். அவன் இன்று வரை இருக்கிற மோவாபியருக்கு தந்தை. இளையவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு பெண் அம்மி என்னும் பெயரைச் சூட்டினாள். அவன் இன்று வரை இருக்கிற அம்மோனியரின் தந்தை. யோபு ஆகமம் அதிகாரம் 7. மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. அவர்களின் நாள்கள் கூலியாள்களின் நாள்களை போன்றவைதாமே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன்.
இரவோ நீண்டிருக்கும், விடியும் வரை புரண்டு உழல்வேன். புழுவும் புழுதி படலமும் போர்த்தின என் உடலை. வெடித்தது என் தோல், வடிந்தது சீழ். என் நாள்கள் தரியின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறும் காற்றே என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா. என்னை காணும் கண் இனி என்னை பார்க்காது. என் மேல் உம் கண்கள் இருக்கும், நானோ இரேன். கார்முகில் கலைந்து மறைவது போல் பாதாளம் செல்வோர் ஏறி வாரார். இனி அவர்கள் தம் இல்லம் திரும்பார். இனி அவர்களது இருப்பிடம் அவர்களை அறியாது. ஆகையால் நான் என் வாயை அடக்க மாட்டேன். என் மனத்தின் வேதனையை எடுத்துரைப்பேன். உள்ள கசப்பில் முறையிடுவேன். கடலா நான், அல்லது கடலின் பெருநாகமா? காவல் என் மீது வைக்கலானீர். என் படுக்கை ஆறுதல் அளிக்கும், என் மெத்தை முறையீட்டை தணிக்கும் என்பேனாகில், கனவுகளால் என்னை கலங்க வைக்கின்றீர், காட்சிகளால் என்னை திகிலடையச் செய்கின்றீர். ஆதலால் நான் குரல் வளை நெரிக்கப்படுவதையும் வேதனையை விட சாவதையும் விரும்புகிறேன். வெறுத்து போயிற்று, என்றென்றும் நான் வாழப்போவதில்லை. என்னை விட்டுவிடும், ஏனெனில் என் வாழ்நாள்கள் காற்று போன்றனவே. மனிதர் எம்மாத்திரம், நீர் அவர்களை ஒரு பொருட்டாய் எண்ண, உமது இதயத்தை அவர்கள் மேல் வைக்க. காலைதோறும் நீர் அவர்களை ஆய்ந்தறிய, மணித்துளிதோறும் அவர்களை சோதிக்க. எவ்வளவு காலம் என் மேல் வைத்த கண்ணை எடுக்காதிருப்பீர்? என் எச்சிலை விழுங்கும் அளவுக்கு கூட என்னை விடமாட்டீரா? மானிடரின் காவலரே, நான் பாவம் இழைத்து விட்டேனா? உமக்கு நான் செய்ததென்னவோ? என்னை உம் இலக்காக ஆக்கியதேன்? உமக்கு நான் சுமையாக போனதேன்? என் மீறலை மன்னியாதது ஏன்? என் அக்கிரமங்களை அகற்றாதது ஏன்? இப்பொழுதோ நான் மண்ணுக்குள் உறங்கப் போகின்றேன். நீர் என்னை தேடுவீர், நான் இல்லாது போவேன். யோபு ஆகமம் அதிகாரம் 8. அதற்கு சூகாயனான பில்தாது கூறிய பதில்: எதுவரை இவ்வாறே பேசிக் கொண்டிருப்பீர்? உம் வாய்ச்சொற்கள் புயல் காற்றை போல் இருக்கின்றன. இறைவனே நீதியை புரட்டுவாரா? எல்லாம் வல்லவரே நேர்மை பிறழ்வாரா? உம் புதல்வர்கள் அவருக்கு எதிராய் பாவம் செய்ததால் குற்றப்பழியின் ஆற்றலிடம் அவர்களை கையளித்தார். ஆனால் நீர் இறைவனை ஆர்வத்துடன் நாடினால், எல்லாம் வல்லவரிடம் இறைஞ்சினால், நீர் மாசற்றவரும் நேர்மையானவருமாயிருந்தால், இப்பொழுது கூட அவர் உம் பொருட்டு எழுந்திடுவார். உமக்குரிய உரையுளை மீண்டும் ஏந்திடுவார். உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம் வருங்காலம் வளமை மிக கொழிக்கும். முன்னோரின் தலைமுறையை கேட்டுப்பாரும். அன்னாரின் தந்தையர் ஆய்ந்ததை அறியும். நேற்று தோன்றிய நாம் ஒன்றும் அறியோம். நிலமிசை நம் வாழ்நாள் நிழலை போன்றது. அவர்களன்றோ உமக்கு அறிவித்து உணர்த்துவர். புரிந்த வார்த்தைகளை உமக்கு புகட்டுவர். சேரின்றி நாணல் தழைக்குமா? நீரின்றி கோரை வளருமா? இன்னும் பசுமையாக வெட்டாது இருக்கையிலே எல்லா புற்களுக்கு முன்னே அவை வாடிடும். இறைவனை மறப்போரின் கதி இதுவே. இறை பற்றில்லாரின் நம்பிக்கை இடிந்து போம். அவர்களின் நம்பிக்கை முறிந்து போம். அவர்கள் சார்ந்திருப்பது சிலந்தி கூட்டையே. யாராவது அவ்வீட்டின் மீது சாய்ந்தால் அது நில்லாது போம். யாராவது அதை பற்றி பிடித்தால் அது நிலைத்திராது. பகலவன் முன் பசுஞ்செடி போன்றோர் அவர்கள். படரும் தோட்டம் எங்கும் அவர்களின் கிளைகள். கற்குவியலில் பின்னிடும் அவர்களின் வேர்கள் கற்களிடையே இடம் தேடும். அவர்கள் தம் இடத்திலிருந்து எடுபட்டால், உங்களை நான் கண்டதே இல்லை என உதறிவிடும் அவ்விடம். பார், அவர்கள் தம் வாழ்வில் கண்ட இன்பம் இதுவே. மண்ணினின்று மற்றவர் முளைத்தெழுவர். இதோ, கரையில்லாதவரை இறைவன் கைவிடுவதில்லை. காதகர்க்கு அவர் கை கொடுப்பதும் இல்லை. இருப்பினும் உம் வாயை சிரிப்பாலும் இதழ்களை மகிழ்வொலியாலும் நிரப்புவார். உம்மை பகைப்பவர் வெட்கத்தால் உடுத்தப்படுவர். தீயோர் கூடாரம் இல்லாது போகும். நீதிமொழிகள் அதிகாரம் 2. பிள்ளாய்,
நீ ஞானத்திற்கு செவிசாய்த்து மெய்யறிவில் உன் மனத்தை செலுத்தி என் மொழிகளை ஏற்று என் கட்டளைகளை சிந்தையில் இருத்திக்கொள். ஆம், நீ உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய்யறிவுக்காக உரக்க மன்றாடு. செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு. அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய். கடவுளை அறியும் அறிவை பெறுவாய். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த விவிலிய பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆபிரகாம் சாராவை போல இந்த நாள் முழுதும் பொறுமையாக இருக்க எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் கேட்டக்கூடிய விண்ணப்பங்கள் கிடைக்கலனாலும் நீங்கள் ஒரு நாள் எங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறத எங்களுக்கு தருவீங்க. நன்மையானதை உம்முடைய நல்ல நேரத்தில் எங்களுக்கு செய்வீங்கன்னு சொல்லி உங்களுடைய நேரத்துக்காக காத்திருக்கக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அதே போல் அம்மா, நாங்கள் இந்த லோத்தினுடைய மகள்கள் சோதோம் குமாரின் மக்கள்களைப் போல எங்களுடைய இச்சைக்குரிய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் இச்சைக்குரிய பாவங்களில் விழாமல் இருக்க ஆண்டவருடைய அருள் எங்களை சூழ்ந்து கொள்ளுமாறு எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. ஆண்டவருடைய காயங்களுக்குள்ளேயும் உம்முடைய மாசற்ற இருதயத்துக்குள்ளேயும் எங்களை மறைத்து கொள்ளுமாம்மா. இந்த நாள் முழுதும் எங்களுடைய சிந்தனை, சொல்கள், செயல்கள், பார்வைகள், எங்கள் உடலின் ஒவ்வொரு அசைவுகள், எங்கள் உள்ளத்தின் நாட்டங்கள், எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி அதை ஒழுங்குபடுத்தி திருப்பி வைக்க எங்களுக்கு கற்றுத்தரும். எங்களோட பேசுங்கம்மா. ஆமேன். சரி, நம்ம பார்த்த கேள்விகளுக்கான பதிலை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, ஆபிரகாம் அந்த 3 நபர்கள் முன்னாடி உண்பதற்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் போடப்பட்டிருக்கும். 3 மரைக்கால் நல்ல மாவை பிசைஞ்சு அப்பம் சுட சொல்கிறாரு. கூடவே ஒரு மாட்டு மந்தைக்கு விரைந்து சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல இளம் கன்றை கொண்டு வந்து வேலைக்காரன்ட்டு கொடுத்து அடித்து சமைக்க சொல்கிறார். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் அப்பம், இளம் கன்று, அதுக்கப்புறம் வெண்ணெய், பால் சமைந்த இளம் கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவங்க முன்னாடி வச்சாங்கன்றோம். ஸோ வெண்ணெய், பால், அப்பம், இளம் கன்று. இதில் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தோன்னா நல்ல மாவை எடுத்து பிசைஞ்சு அப்பம் சுட சொல்கிறார். நல்ல இளங்கன்றை எடுத்து கொண்டு வந்துடுறார். இது ஒரு அழகான ஒரு மெசேஜை நம்ம கொடுக்குது. நம்ம நிறைய நேரங்களில் நம்மளுடைய இந்த சுயநலத்துக்குள்ளே போய் பார்த்தோன்னா பயம் இருக்கும். ஏதாச்சும் நம்மளையே நம்ம பாதுகாத்துக்க வேண்டிய பயம். அது என்ன பண்ணும், நமக்கு நல்லதை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு மிஞ்சினதை கொடுக்கக்கூடிய ஒரு உள்ளம் நம்ம எல்லாருக்குமே இயல்பாக இருக்கிறது. அது இந்த ஆதாமேவாள் செஞ்ச அந்த விழுந்து போன ஜென்ம சுபாவத்தினுடைய இயல்பாக நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த ஒரு அழகான இந்த ஒரு விஷயம் பைபிளில் பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு நல்ல விஷயங்களை கற்பிக்கிறது. முன்னாடி நம்ம வாசிச்சோம் பாருங்கள், 4வது அதிகாரம் தொடக்க நூலில் காயின் அவருடைய ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸை கொண்டு வந்து அவர் கொடுத்தாரு. ஆனால் ஆபேல் அவருடைய முதல் பேரான அவருடைய ஆட்டு மந்தையில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு இளம் கன்றை கொண்டு வந்து அவர் கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தோம். அது ஆண்டவருக்கு பிடிச்சிருந்துச்சி. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட்டு டேலண்ட்ஸு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சரியான ஒரு நல்ல நேரம், நல்ல காலங்காலையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்ஷான டைமை, பீஸ்ஃபுல்லான டைமை கடவுளுக்கு நம்ம கொடுக்குறோமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்லது எல்லாம் கடவுளுக்கும் பிறருக்கும் கொடுக்க இந்த இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சரி, 2வது கேள்வி, ஆபிரகாமுக்கும் லோத்தும் அவங்க போய் அந்த 3 நபர்களுக்கு கொடுத்தப்ப அவங்க சாப்பிட்டாங்க. ஏன்னா அந்த 3 நபர்களை பின்னாடி நம்ம வானதூதர்களாக பார்க்குறோம். அந்த கடவுளினுடைய அந்த ஒரு சாயலையும் பார்க்கணும். நம்ம அந்த விளக்கத்தை பின்னாடி பார்க்கலாம். பட் அவங்க அதை சாப்பிட்டாங்களா? 18வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அவங்க முன்னாடி சாப்பிட வச்சப்போ அவர்கள் அதை சாப்பிட்டாங்கன்னு இருக்குது. அதே போல் 19வது அதிகாரம் 3வது வசனத்தில் லோத்து அந்த 2 வானதூதர்களுக்கு கொடுத்தப்பையும் சாப்பிட்டாங்கன்னு இருக்குது. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா, வானதூதர்களுக்கு உடல் கிடையாது. அப்போ அவங்க சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா கஷ்டம்தான். நம்ம இதை வேறு எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்கா, நம்ம தோபித்தினுடைய நூலில் 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கே ரஃபேல் வானதூதர் நமக்கு தெரியும் தோபித்தோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி. அவர் 19வது வசனத்தில் நம்ம வாசிச்சோன்னா தெரியும், நீ என்னை சாப்பிட்டது போல் நீ நினச்ச போது நான் உண்மையிலே எதுவுமே சாப்பிடல, உனக்கு சாப்பிட்டது போல் தெரிந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ வானதூதர் சாப்பிடாமல் இருப்பதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதே மாதிரி அதான் நம்ம ஜட்ஜஸ், நீதி தலைவர்கள் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். வானதூதர் சாப்பிட மாட்டேங்கிறாரு. மனோவாவுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நீ அதை ஆண்டவருக்கு பலியாக செலுத்து, எனக்கு நீ கொடுக்க வந்த சாப்பாடை. அது நெருப்பு எரித்ததாக தான் இருக்குது, வானதூதர் சாப்பிட்டதாக இல்லை. பட் ஆனாலும் கூட தோபித்துக்கு ரஃபேல் வானதூதரால் சாப்பிட்டதை போல தோற்றம் கொடுக்க முடியும் அப்படின்னா, இங்கே ஆபிரகாமுக்கும் கூட அந்த வானதூதர்கள் சாப்பிட்டதை போல் லோத்துக்கும்
சாப்பிட்டதை போல் அவர்களாலும் காமிக்க முடியும். ஸோ அதை நம்ம இங்கேருந்து தெரிந்து கொள்ளலாம். சரி, 3வது கேள்விக்கு போவோம். ஆபிரகாம் வந்து எப்படி படிப்படியாக ஆண்டவரை வந்து பேரம் பேசுகிற மாதிரி பரிந்து பேசி சோதோம் குமாராவினுடைய மக்களை காப்பாற்ற முயற்சி செஞ்சாருன்னு பார்த்தோன்னா, முதல்ல 50 பேருக்காக வேண்டுவார். 50 பேரை பொறுத்து நீங்கள் அந்த சோதோம் குமாரன் ஒரு 50 பேர் நல்லவங்க இருந்தாங்கன்னா விட்டு வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் அது ஒரு 5 குறைச்சி ஒரு 45 பேர் இருந்தால் அப்போ கடவுள் ஓகே சொல்கிறாரு. அப்போ உடனே அவர் பார்க்குறாரு, சரி இனி நம்ம 5 குறைக்கணும் 10 போகணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு மட்டும் 5 குறைப்பார், 45 பேருன்னு கேட்பார். அதுக்கப்புறம் இன்னொரு 5 குறைப்பார், 40 பேர் இருந்தால் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கும் ஆண்டவர் வந்து ஓகே, நான் 40 பேர் இருந்தாலும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே 10 குறைக்க ஆரம்பிப்பார். ஸோ 2 டைம் ட்ரை பண்ணுவார், 5 குறைச்சி. அப்புறம் 40 வந்ததுக்கப்புறம் 30, 30லேருந்து 20, 20லேருந்து 10. ஸோ கடைசியாக ஒரு 10 பேர் இருந்தாவது விட்டு வைப்பீங்களா? அதை இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஆபிரகாமுடைய மனசில் லோத் இருந்தார். ஏன்னா லோத் அங்கே தான் சோதோம் குமாராவில் இருக்கார். ஸோ அந்த பட்டணத்தை அழிக்க போகிறன்றப்ப அந்த 10 பேருக்காகவாது அந்த 10 பேர் வந்து லோத்தாக இருக்குமோ, அதுக்காகவாது அழிக்காமல் விட்டு வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் இங்கே பரிந்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். 4வது, யோபுவினுடைய அந்த பதில் முறைகளை நம்மளுடைய கடந்த காலமோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய வருத்தங்களுக்கும் நம்ம மனதை தொடக்கூடிய ஏதாவது வசனங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஜெபமாக மாற்ற சொல்லி சொன்னோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில வசனங்கள் உங்களை தொற்றுருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப தொட்ட வசனம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அந்த முதல் வசனம் தான் எங்களுக்கு ரொம்ப தொட்டதாக இருந்துச்சு. ஏன்னா அதில் யோபு அழகாக கூறுகிறார், மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம் தானே அப்படின்னு. மனுஷ வாழ்க்கையே நமக்கு ஒரு போராட்டமாக தானே இருக்குது. அவர்களின் நாள்கள் கூலியாள்களின் நாள்களை போன்றவை தாமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அது நம்மளுடைய வாழ்வினுடைய யதார்த்தத்தை சொல்லக்கூடிய வகையில் இருந்துச்சு. அதே போல் 4ஆம் வசனம் பாருங்கள், படுக்கும்போது எப்பொழுது எழலாம் என்பேன், இரவோ நீண்டு கொண்டே இருக்கிறதே, விடியும் வரை உருண்டு கொண்டே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம நிறைய நேரங்களில் மனசு வருத்திருக்கும் போது தூக்கம் வராது தெரியுங்களா? நீண்ட இரவாக இருக்கும், எப்போ விடியும் இருக்கும், ஆனால் விடிஞ்சால் திரும்பவும் தூங்க போகலாமான்னு தோணும். அதாவது மனசை போட்டு உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது நம்மளும் யோபுவை போல தான் இந்தமாதிரி கஷ்டப்பட்டுருப்போம். ஸோ இந்த வசனங்களும் என்னை வந்து ரொம்ப தொட்ட ஒரு வசனமாக இருந்தது. அதே போல் நீதிமொழிகள் இன்றைக்கி ரொம்ப அழகான நீதிமொழிகள் நம்ம பாருங்கள். 2வது அதிகாரத்தில் 4வது வசனம் 5வது வசனம் பாருங்கள், ரொம்ப சூப்பரான வசனங்கள். செல்வத்தை நாடுவதை போல் ஞானத்தை நாடு, புதையலுக்காக தேடி ஆர்வத்தோடு அதை தோண்டுவது போல் கடவுளுடைய ஞானத்துக்காக தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பணத்தை பின்னாடி தேடிட்டுருக்கோம். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு சர்வே பண்ணுறதுக்கு நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பயத்தை சாத்தான் கொடுத்துட்ருக்கான். ஆனால் பாருங்கள், நீதிமொழிகள் சொல்லுது, நீ செல்வத்துக்கு எப்படி நாடிட்டுருக்கியோ அதை நிறுத்திட்டு, இல்லை அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்காமல் அதை ஒரு சைடு ட்ராக்கில் போட்டுட்டு நீ ஞானத்தை நாடு அப்படின்ற. அதான் நம்ம யாக்கோபு எழுதுகிற திருமுகத்தில் புதிய ஏற்பாடு வாசிக்கிறோம். உங்களுக்கு யாருக்காவது ஞானம் குறைவாக இருக்கிறதா, கடவுளிடம் வேண்டி மன்றாடுங்க, கடவுள் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஞானத்தை அப்போ கேட்காம நமக்கு கிடைக்காது போல். அதே போல் பாருங்கள், நீங்கள் புதையலை தோன்றுறது போல் ஞானத்தை தேடி தோண்டுங்க. அப்போது நீங்கள் வந்து கடவுளுக்கு பயப்படுறதுனா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. கடவுளுக்கு பயப்படுறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கடவுளை பற்றின அறிவு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த நீதிமொழிகள் அழகாக கூறும். ஸோ அல்டிமேட்டாக நம்ம திரும்பவும் இங்கே நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த தொடக்கத்தில் இந்த வருஷ பிறப்பில் நம்ம இவ்வளோ அழகான விஷயங்களை பைபிளை நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஆண்டவர் திரும்பவும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், கடவுளுக்கு அஞ்சு வாழ ட்ரை பண்ணுங்கள். இன்னார் சார் கூறுகிறார், முதல்ல அட்லீஸ்ட் பாவம் செய்கிறதுனால வர விளைவுகளை பார்த்தாவது, தண்டனைகளை பார்த்தாவது பயப்படுங்க. சார் நான் இப்படி செஞ்சதுனால என் வாழ்க்கையை வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த விளைவுகளை பார்த்து பயப்பட ட்ரை பண்ணுங்கள். அது வந்து சர்வைல் ஃபியர் அப்படின்றாங்க. விளைவுகளை பார்த்து வரக்கூடிய ஒரு பயம், அதுக்காகவாவது முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக கடவுளை நான் வந்து புண்படுத்தக்கூடாது, அவரை நான் இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மேலே இருக்கிற அன்புனால ஒரு பயம் வருமா, அதுதான் வந்து ஃபிலியல் ஃபியர் அப்படின்றாங்க. கடவுள் மேலே இருக்கக்கூடிய அன்புனால் அவரை புண்படுத்தக்கூடாது, அவரை நான் இழந்துடக்கூடாது என் ஆன்மாவில் ஒரு பாவம் செய்கிறதுனால அப்படின்னு சொல்லி அந்த பயத்தை தான் ஃபிலியல் ஃபியர்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு திரும்பவும் சொல்லிக் கொடுக்குறது, நம்ம இப்போ வாசித்த இந்த பகுதியிலேருந்து கடவுளுக்கு அஞ்சி தீமையை விலக்கி மாசற்றவராக நேர்மையாளராக சின்ன ஒரு அணு விஷயத்தில் கூட நேர்மையாக இருக்கிறோமா, யோபுவை போல் ஆபிரகாமை போல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து இனி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவுகளையும் நம்ம எடுக்கணும் அப்படின்றத நம்ம அழகாக கற்றுக்கலாம் இந்த வாசங்கள்ல இருந்து.
கடவுளுக்கு எது பிடிக்கும் நமக்கு எப்படி தெரியும்? சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம மேலோட்டமாக பார்த்துருப்போம், இதெல்லாம் பாவனே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஜெபிக்க ஜெபமாலைகளை அதிகமாக சொல்ல மாதா அழகாக கற்றுத்தருவாங்க. ஆவியானவர் வழியாக, இல்லை ஆவியானவர் மாதா வழியாக நிறைய விஷயங்களை நம்ம கற்றுத்தருவாங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் எது ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி யோபு எப்படி நேர்மையில் இருந்து நம்ம பின்னாடி வாசிப்போம் 31வது அதிகாரம் யோபில். அதே போல் ரொம்ப பரிசுத்தமாக ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்கிறது போல் யோபு 31வது அதிகாரத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்குவோம். ஸோ அதையே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம நீதிமொழியை கேட்டது போல் நம்ம அவரை கேட்கணும் போல். ஆண்டவர் எனக்கு தெரியல, இது ஒரு அழகான ஜெபம், எனக்கு புரியல ஆண்டவரே, நான் எப்படி நீதிமான வாழணும், உங்களுடைய வழிகளை எனக்கு கற்பீங்கன்னு சொல்லி சங்கீதக்காரரை போல், திருப்பாடலை ஆசிரியரை போல் நம்ம கேட்கலாம். அடிக்கடி நம்ம அதை ஒரு ஜெபமாகவே மாற்றலாம். ஆண்டவர் எனக்கு தெரியல ஆண்டவர், நான் ஒரு முட்டாள், எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். சரி, இப்போ நம்ம ஒரு சில நேரடி விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த 18வது அதிகாரம் பாருங்கள், ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றினார்னு இருக்கும். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி என்னாச்சு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டவர் ஆபிரகாமை அவருடைய அப்பா வீட்டை விட்டு வர சொல்லி நான் காட்டுற இடத்துக்கு போன்றார். அந்த இடம் எப்படி இருக்குன்னே தெரில. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சார். உடனே அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் கடவுள் தோன்றுகிறார். அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் அவருக்கு பலி பீடம் கட்டி அவருக்கு பலி செலுத்துகிறார். அதே போல் அதுக்கப்புறமும் அவர் பாருங்கள் விருத்த சேதனம் செய்ய சொல்கிறார். ஒவ்வொன்றையும் அவர் ஒரு நல்ல விஷயத்தை ஆபிரகாம் செய்யும்போது உடனடியாக கடவுள் தோன்றி அவர் ஆசீர்வாதம் கொடுக்குறார், ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார். இந்த பேட்டர்னுக்கு தொடர்ந்துக்கிட்டே வருது. இப்போ பாருங்க விருத்த சேதனம் செய்ய சொல்கிறார். அவ்வளோ ரணவேதனையை அவர் அனுபவித்தார். உடனடியாக கடவுள் தோன்றுகிறார். தோன்றி இப்போ அது நடக்குது. 24 வருஷம் கழித்து கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார், அடுத்த வருஷம் இந்த நேரம் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ 25 வருஷம் ஆபிரகாம் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு குழந்தை பாக்கியத்துக்காக. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? நமக்கு நிறைய கஷ்டங்கள் வருது, துன்பங்கள், ஒரு விபத்தில் நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்களை இறந்துட்டோம், இல்லை ஏதாவது ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிட்டோம், ஒரு தடையை சந்திச்சிட்டோம் அப்படின்னாக்க அதை நம்ம பொறுமையாக அந்த நேரத்தில் அதை வச்சுக்கிட்டு நம்ம முணுமுணுக்காமல் அதை ஆண்டவர்கிட்ட நம்ம அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பையும் நம்பிக்கையும் நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணமாக அதை நம்ம பார்க்கணும். எவ்வளோ கஷ்டம் அவருக்கு 25 வருஷம் அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட். ஆபிரகாம் கடவுள் வச்சிருக்கக்கூடிய விசுவாசத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருந்தது. ஸோ அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விபத்து நடந்துருச்சு, ஒரு எதிர்பாராத ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை சம்பவம் நடந்துருச்சுன்னா பொறுமையோட நிறைய பேர் கோயிலுக்கு போகிறத நிறுத்திடுவாங்க. அவ்வளவு தான். அந்த விஷயங்களுக்காக தான் கடவுளை தேடியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த விஷயங்களுக்காக தான் கடவுளை தேடியிருக்காங்க. இல்லை எனக்கு என் உயிரே போனாலும் யோபுவை போல் நம்ம சொல்ல முடியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நம்ம பின்னாடி வாசிப்போம் அந்த வசனத்தெல்லாம். அந்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியுமா? ஆபிரகாமுக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவர் அதை நம்பினார், அவர் வெயிட் பண்ணார். ஸோ நம்ம ஏதாவது ஒரு துன்பமான சூழ்நிலையை சந்திக்கிறோன்னா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எதிர்நோக்கோடு இருக்கணும், ஹோப்போடு இருக்கணும். பின்னாடி ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்க போகிறான்றதை நம்ம இங்கே கற்றுக்கலாம். இதுதான் அந்த பேட்டர்ன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 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 விஷயத்துக்கு கீழ்ப்படுகிறாரு, உடனே ஒரு ஆசீர்வாதம் வருது. ஸோ கடவுளுடைய கட்டளைகளுக்கு ஏற்று அதன்படி நம்ம நடந்து கீழ்ப்படிஞ்சோன்னா அது கஷ்டமாக இருந்தாலும் பயமாக இருந்தாலும் பெரிய சவாலாக இருந்தாலும் நமக்கு உடனடியாக அந்த ஆண்டவர் தோன்றாரு பாருங்க, உடனே தோன்றாரு. நமக்கு கண்ணில் தெரியலனாலும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் மூலிமா நம்மளுக்கு தோன்றி ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்ம அதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் பாவத்தை விடணும்னு நான் முயற்சி செய்யணும்னு ஆரம்பித்தாலே அதுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. முயற்சி பண்ணால் கூட போதும், பாவத்தை விட்டு வெளியே வரணும்னு கூட இல்லை. நான் இதை எடுத்து போராட போகிறேன், அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செய்ய போகிறேன். 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க போகிறேன், டெய்லி திருப்பலிக்கு போக போகிறேன், நான் நற்கரணை சந்திப்பு செய்ய போகிறேன், நான் பைபிள் வாசிக்க போகிறேன். இந்த முயற்சிகள் எடுக்க ஆரம்பித்தாலே ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், நம்ம சூழ்நிலைகளை மாற்றுவார். இதை நம்ம கண் கூட பார்க்கலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இந்த 3 ஆட்கள் தோன்றாங்க இல்லையா, 3 நபர்கள். இந்த 3 மனிதர்கள் நிறைய இறையியல் வல்லுநர்கள் இது திருத்துவ கடவுளை குறிக்கிறதா பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம 18வது அதிகாரம் முதல் வசனம் பார்த்தோன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றினார் இருக்கும். ஆபிரகாம் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஆண்டவரை பார்த்தான்னு இருக்கும். 3 நபர்கள் நின்று கொண்டிருந்ததை பார்த்தாருன்னு இருக்கும். 3 மனிதர்கள் நின்று கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா அதில் ஒருவர் ஆபிரகாமிடம் பேசுகிறாரு. அதை நம்ம பாருங்கள் 10வது வசனத்தை பார்க்குறோம். அதிலிருந்து ஒருவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் நான் திரும்பி வரும்போது சாரா ஒரு மகன் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் கொஞ்சம் ஒரு தலைமைத்துவம் வாய்ந்ததை போல தெரிகிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், அவங்க ஆபிரகாம் அவர் கவனித்து அமிச்சதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து சோதோமுக்கு செல்கிறார்கள். அப்போது ஆபிரகாம்
ஆண்டவரோடு நின்று கொண்டிருந்தார் நம்ம வாசிப்போம். அப்போ ஆபிரகாம் வந்து ஒருத்தரோடு நின்றுட்டுருக்காரு. மீதி 2 பேர் வந்து சோதம் நோக்கி போகிறாங்க. 19வது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தோன்னா அந்த 2 வானதூதர்களும் சோதமுக்கு போனாங்க அப்படின்னு இருக்கும். அப்போது அந்த 3 பேர்த்தில் 2 பேர் வானதூதர், 2 ஆக்சுவலாக 3 மனிதர்கள்னு சொல்கிறாங்க. அதில் 2 வானதூதர்கள் சோதம் குமாராக போனாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வானதூதர்கள் மனிதர்களை போன்ற தோற்றத்தில் ஆபிரகாமுக்கு தோன்றியிருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா அப்படி தான் தோபித்தினுடைய கதையிலும் ரஃபேல் வானதூதர் உடல் இல்லாதவர் மனிதரை போல தோன்றி தோபித்தை வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. அப்போ அந்த ஒரு நபர் யார்? ஸோ கத்தோலிக்க இறையியல் வல்லுநர்களும் சரி, இந்த 3 பேரை ஏன் ஆண்டவரை பார்க்கும்போது ஆண்டவர் கடவுளுக்கு ஆபிரகாமுக்கு தோன்றுறாங்க, ஏன் ஆண்டவர் வந்து 3 நபர்களாக தோன்றணும், 3 மனிதர்களாக? அதில் 2 பேர் வானதூதரை போல இருக்கணும். அந்த ஒருத்தர் வந்து யார்? சில பேர் வந்து அது ஆண்டவர் இயேசுடைய ஒரு அடையாளமாக பார்க்குறாங்க. அந்த 3 மனிதர்களை 3 இறைவனுக்கு ஒரு அடையாளமாக பார்க்குறாங்க. பட்டு உண்மையாக சொல்லணும்னா எந்த விவிலிய அறிஞர்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரல அந்த 3 பேர் யாருன்னு. 2 பேர் வானதூதர்களும் கூறப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒருத்தர் யார்? ஏன்னா கடவுள் அப்படி தோன்றுவாரா? ஏன்னா ஒரு சில இடங்கள் நம்ம 16வது அதிகாரம் தொடக்க நூலில் பார்த்தோன்னாக்க ஆகாருக்கு கடவுளை வானதூதர் தோன்றினாருன்னு இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், ஆகார் வந்து நான் கடவுளை பார்த்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இன்னமும் ஒரு குழப்பமான நிலைமையில் தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த 3 மனிதர்கள் யார் அப்படின்னு சொல்லி. அதே போல் இந்த 3 பேர் வானதூதர்களாக இருக்கலாம், கடவுளுடைய வானதூதராகவே இருக்கலாம் அப்படின்னும் ஒரு புரிதல் இருக்குது. ஏன்னா நம்ம இதை வந்து எபிரேயர் புதிய ஏற்பாட்டில் 13வது அதிகாரத்தில் 1வது 2வது வசனத்தில் வாசிச்சோன்னா தெரியும். சகோதர அன்பில் நிலைத்திருங்கள், அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பிய சிலர் தாங்கள் அறியாமலேயே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது இது கிட்டத்தட்ட ஆபிரகாமனுடைய இந்த நிகழ்வுக்கு ஒரு ஒப்பாக நம்ம பார்க்கலாம், அதை குறித்து காட்டக்கூடிய ஒரு வசனமாக பார்க்கலாம். அப்போது அந்த விருந்தோம்பல் அது வானதூதர். ஸோ நம்ம விருந்தோம்பல் எந்த அளவுக்கு செய்கிறோம்? ஆபிரகாமை போல் நல்லதை எடுத்து நல்ல துணி, நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு ரூமு, நல்ல படுக்கிற இடத்த நமக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு நம்ம கொடுக்குறோமா? அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணுறோமா? சகோதர அன்பில் நம்ம நிலைச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி இது நமக்கு ஒரு அழகான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, ஆபிரகாம் விரைந்து சென்று கூடாரத்தை அடைந்து சாராவிடம் அப்படின்னு இந்த சமைக்க சொல்லி சொல்கிறத பார்க்கும். ஸோ ஆண்டவரை பார்த்துட்டாங்கன்னா உடனடியாக அவருடைய ரெஸ்பான்ஸ் பாருங்கள், விரைந்து செல்கிறார். இதை நம்ம புதிய ஏற்பாட்டில் இதே நம்ம மாதாவுக்கு பொருத்தி பார்ப்போம். மாதா லூக்கா நடிச்சதில் கபிரியேல் வானதூதரை பார்த்துட்டு அவங்க மங்கள வார்த்தைக்கு அவங்களுடைய அந்த ஃபியட் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க எலிசபெத் அம்மாளை சென்று அடையிறதுக்கு விரைந்து சென்றார்கள் இருக்கும். ஆபிரகாம் கடவுளை பார்த்தார், விரைந்து சென்றார். மாதாவும் கடவுளை பார்த்தாங்க, விரைந்து சென்றாருங்க விருந்தோம்பல் செய்வதற்கு 2 பேருமே. சரி, அதை தாண்டி இன்னும் நம்ம வேறு என்ன நேரடி அர்த்தங்கள் இங்கே பார்க்க முடியும்? அதே 18வது அதிகாரத்தில் சாரா வந்து அவங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டாங்கன்னு நம்ம வாசித்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் வந்து ஏன் சாரா வந்து சிரித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாரா வந்து ஆக்சுவலாக ஷி வாஸ் அஃப்ரைடுன்னு ஆங்கிலத்தில் இருக்கும். அவங்க பயந்து போய் இல்லை நான் சிரிக்கலை அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இதுவும் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம கற்றுத்துருக்கு. நம்ம ஆக்சுவலாக பொய் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், சாத்தான் பொய்களின் தந்தை அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம ஒவ்வொரு முறை பொய் சொல்லும் போதும் நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறத விட்டுட்டு சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அல்டிமேட்டாக ஒரு சின்ன பயத்தை நம்ம மனசில் உண்டுபடுத்தி ஏன் ஏதாச்சும் சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயம் சாராவுக்கு. அந்த மாதிரி நம்ம பொய் சொல்கிறதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு பயம்தான் இருக்கும். ஆனால் அந்த பயத்தை நம்ம மட்டும் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துகிட்டு என்ன வந்தாலும் பரவாயில்ல உண்மையை சொல்லுவோம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக பொய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வர அந்த பிரச்சனைகள் காம்ப்ளிகேஷனை விட உண்மையை சொல்லிவிட்டு சந்திக்கிறது வந்து உண்மையிலேயே பரவாயில்லையாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது பாருங்கள், கடவுள் வந்து ஆபிரகாமுக்கு சோதம் குமாராவை அவரை அழிக்க போகிறத வந்து மறைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நான் போய் ஆபிரகாமுக்கு அதை நான் வெளிப்படுத்துவேன். அதை நம்ம கூர்ந்து கவனித்து படித்தோன்னா ஏன் அவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னாக்க, ஏன்னா ஆபிரகாம் வந்து அவருடைய புதல்வர்களுக்கு அவர்கள் எப்படி நீதி நேர்மையாக நடக்கணும் அப்படின்றத கற்றுத்தரப்போகிறார். அவர் வழியாக உலகம் ஃபுல்லாக ஆசீர்வாதமாக போகிறது. அதனால நான் வந்து சோதம் குமாரை அழிக்க போகிறத நான் ஆபிரகாமுக்கு சொல்லுவேன் அப்படின்றாங்க. இது எந்த வகையில் ஒத்து போகும், ஏதாவது சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா,
இந்த மாதிரி தவறாக நடந்தாங்க அப்படின்னா அழிக்கப்படுவார்கள் அப்படின்றத ஆபிரகாம் தெரிஞ்சுக்கணும். இதனால் அவருடைய புதல்வர்களை கடவுளுடைய வழியில் நடக்கிறதுக்கு கற்றுத்தருவார். அந்த தேவ பயம் ஆபிரகாமுக்குள்ளே இருக்கும் அப்படின்றது மேபி காட்டுவதற்காக கடவுள் வந்து ஆபிரகாமுக்கு அவர் சோதோம் குமோரா அழிக்க போகிறத அவர் வெளிப்படுத்தியிருக்கலாம். அதில் இன்னொரு நல்ல விஷயம் நடக்குது. அவர் அப்படி வெளிப்படுத்தினதுனால தான் லோத்து காப்பாற்றப்படுகிறார். இது மாதிரி அழிக்கப்படுறேன்னு சொன்னதுனால தான் ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு சாதாரண அவரே சொல்கிறார், தூசியும் புழுதியும் ஆகிய உங்களுடைய தாசன் உங்ககிட்ட பேச துணிந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லாத ஒரு ஆபிரகாம் அங்கே அந்த லோத்தை காப்பாற்றுறதுக்கு சோதோம் குமோராவில் ஒரு 10 பேர் இருந்தால் கூட அழிக்க மாட்டிங்களா? அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஸோ கடவுள் ஒரு செய்ய வேண்டிய தீமையை அவருக்கு பிடிச்ச ஒருத்தர், ஒரு நேர்மையாளர், ஒரு பரிசுத்தமானவர், அவரை விசுவசிக்கக்கூடிய ஒரு மனிதர் கேட்டுக்கொண்டதுனால ஒரு நகரத்தையே அழிக்காமல் அவரால் நிறுத்த முடியும்னா ஒரு பெரிய நகரம், அதில் எத்தனை பேர் எவ்வளோ கொடூரமான பாவிகள். அவர் சொல்கிறார் அவங்களுடைய அந்த பாவங்கள் அந்த கூக்குரல் அவரை இட்டுது அப்படின்னு சொல்லி. அவ்வளோ மோசமான நகரத்தை அழிக்காமல் கூட ஒருத்தரோட பரிந்துரை காப்பாற்ற முடியும். அது எந்த அளவுக்குனா பாருங்கள், லோத்து போய் சொல்கிறாரு, வராமல் நின்றுட்டுருக்காரு. அவரை பிடிச்சி இழுத்துட்டு போனதாக வானத்தர் அந்த அந்த நகரத்தை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க நகரத்தை விட்டு வெளியே. ஏன்னா அந்த நகரத்தை நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, லோத்து அப்பயும் பாருங்கள், இல்லை அவங்க சொன்ன இடத்துக்கு போகாமல், இல்லை என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது, அதுக்குள்ளே அழிஞ்சிரும், நான் இந்த ஒரு சின்ன பக்கத்தில் இருக்கேன், நான் இந்த நகரத்துக்கு போகிறேன்னு சொல்கிறப்ப, சரி அதையும் உனக்கு நாங்கள் தரோம், போ, நீ போகிறதுக்கு முன்னாடி எங்களால் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 2 வானதூதர்கள் சொல்கிறாங்க. ஏன் அழிக்க முடியாது? ஏன்னா ஆபிரகாமுடைய ஜெபம் இருக்குது. அந்த ஒரு 10 பேரை பொருட்டாத அந்த நகரத்தை அழிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஜெபம் லோத்தை அழிக்காமல் அவர் வரலனாலும் பரவாயில்ல, பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க வானதூதர் வெளியே அந்த பாவத்தின் நகரத்தை விட்டு. இது நமக்கு என்ன கற்றுத்தருது? நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் பாவத்திலே இருந்தாலும் வெளியே வரத்துக்கு பிடிக்கலனாலும் கடவுள் தம் வானதூதரை அனுப்பி அவங்களை பாவத்தில் அந்த பாவத்தின் நகரத்துலேருந்து வெளியே இழுத்துட்டு போக வைப்பார். இது நமக்கும் கூட. அதனால தான் நம்ம புனிதர்களுடைய ஜெபங்களை கேட்குறோம். மாதா நமக்காக ஜெபிச்சாங்கன்னா நம்மளுடைய பாவத்தின் நகரத்துலேருந்து நம்ம கழுத்தை பிடிச்சி வானதூதர் வெளியே இழுத்துட்டு போக வச்சிருவார். மாதாவுடைய ஜெபம் வல்லமையானது. ஆபிரகாமுடைய ஜெபம் இவ்வளோ செய்யும்னா மாதாவுடைய ஜெபம் அதை கேட்டு ஆண்டவர் இயேசு எவ்வளோ செய்வார். ஆண்டவர் இயேசு தான் தந்தையாம் இறைவனுக்கும் நமக்கு கூட ஒரே மத்தியஸ்தர். ஆனால் பல பரிந்துரையாளர்கள் இருக்கிறாங்க. மீடியேட்டர் ஒருத்தர் தான், இன்டர்செசர் பல பேர் இருக்காங்க. எல்லா புனிதர்களும் நம்மளுடைய அக்கா, அண்ணன், தங்கச்சிங்க, நம்மளாம் ஒரே உடல், கிறிஸ்துவின் உடலாக ஒரே திருச்சபையாக இருக்கிறோம். அதனால் புனிதர்களுடைய ஜெபமும் குறிப்பாக மாதாவுடைய ஜெபமும் நம்மளுடைய சோதோம் குமோராவிலிருந்து நம்மை வெளியே எடுத்துக்கொண்டு போய் நம்மளை விடுதலை செய்வதற்கு வல்லமையானது. அதனால தான் ஜெபமாலை அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அதனால தான் ஜெபமாலை ஜெபிக்க நம்ம பாவத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுவதை நம்மால் பார்க்க முடியும். இந்த சோதோம் குமோரா மக்கள் செய்த பாவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இறையியல் வல்லுநர்கள் பல விஷயங்கள் சொன்னாங்க. அது சமூக அநீதி, இல்லை விருந்தோம்பல் அவங்க ஒழுங்காக செய்யலை, அந்த மக்கள் அந்த வந்த வானதூதர்கள் ஒழுங்காக விருந்தோம்பல் செய்யலை அப்படின்னு. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தா அது ஓரின சேர்க்கை பாவம் என்று கத்தோலிக் அறிஞர்கள் கூறுகிறாங்க. குறிப்பாக பிராண்ட் பெட்ரி, ஜான் பெர்க்ஸ்மான், கேத்தலிக் இன்ட்ரடக்ஷன் டு ஓல்ட் டெஸ்டமெண்ட், அந்த புத்தகத்தில் தான் நம்ம இந்த விளக்கங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பெரும்பாலும். ஸோ அந்த புத்தகத்தில் அவங்க தெளிவாக சொல்கிறார்கள். ஒரு கன்க்ளூஷன் அதே மாதிரி நம்ம கத்தோலிக்க திருச்சபையின் போதனை அதிகாரம் மேன்செஸ்டரியும் தெளிவாக சொல்கிறது. சோதோம் குமோராவின் பாவம் ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்ஷுவல் சின்ஸ். ஸோ இந்த பாவத்தினால தான் கடவுள் அந்த நகரையை அழித்தார்னு இருக்கும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எங்கே இருக்குன்னா, 2 பேதுரு 2வது அதிகாரம் 6வதுலேருந்து 7வது வசனத்தை நம்ம வாசிச்சுன்னு தெரியும். அதில் புனித பேதுரு கூறுகிறார், கட்டுப்பாடற்ற காம வெறியர்கள் உழன்று கொண்டிருந்த சோதோம் குமோரா அப்படின்னு சொல்லி. ஸோ லோத்து நம்ம பார்ப்போம், அவர் கண்ணுக்கு பசுமையாக இருக்குன்னு சொல்லி சோதோம் குமோராவுக்கு போனார். ஆனால் அங்கே கடைசியாக என்ன நடந்துச்சு? அங்கே இருந்த அந்த சாவகாசம் ரொம்ப கெட்ட சாவகாசம். அதனால தான் அவங்க பிள்ளைங்க இந்த தப்பான விஷயங்களை பார்த்து 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 வளர்ந்து நம்ம பார்க்குறோம் 19வது அதிகாரத்தில். பின்னாடி அவங்க அப்பா கூடவே பாலியல் உறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. நம்மளோட வழிமரபு நின்று விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த லோத்தினுடைய பிள்ளைங்க, மகள்கள் இந்த ஒரு அசிங்கமான ஒரு கேவலமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த கிழக்கைத்திய அந்த பகுதிகளில் பெண்களுக்கு இந்த குழந்தை பேர் பெறுவது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்மளுடைய கலாச்சாரத்துலேயும் குழந்தை பேர் இல்லைன்னா அவங்கள சும்மாவே விட்டுக்க மாட்டாங்க. அவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க சுற்றி இருக்கிறவங்களும் சொந்தக்காரங்களும். ஸோ அப்போவும் அந்த காலத்துலேயுமே கூட
அப்படி தான் இருந்திருக்கிறது. அதுதான் நமக்கு இங்கே தெளிவாக தெரிகிறது. இதை நம்ம எங்கே பார்த்தோம், சாராவினுடைய வாழ்விலும் பார்த்தோம். அவங்களுடைய அடிமை பெண்ணை கொடுத்து அவர் வழியாவது எனக்கு ஒரு குழந்தை வந்துடும் என் வீட்டில், அப்போ தான் என்னுடைய இந்த சமுதாயத்தில் நான் தலை நிமிர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சாரா நினைக்க பார்க்குறோம். பின்னாடி யாக்கோபு, ஆபிரமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபுடைய வாழ்விலும் பார்ப்போம். அடிமை பெண் அவங்களுக்கு குழந்தை பிறக்காதனால மனைவி அடிமை பெண்ணை கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்துருக்குது நமக்கு புரியுது. ஆனால் குழந்தை பாக்கியம் வேணும், வழிமரபு நமக்கு தொடர்ந்து நிலைத்து நிற்கணும் அப்படின்றதுக்காக அப்பாவோடவே ஒரு பாலியல் உறவை கொள்ளுன்ற இந்த ஒரு முட்டாள்தனமான எண்ணம் எங்கே இருந்துச்சு, சுற்றி அந்த சோதம் குமார மக்கள் அந்த பட்டணத்திலேருந்து லோத்தினுடைய பிள்ளைகள் கற்றுருந்துருக்கலாம். இது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம கற்றுத்தருகிறது. நம்ம ஒரு சில இடங்களில் இருக்கிறது, ஒரு சில வேலைகள், ஒரு சில நண்பர்கள், ஒரு சில உறவினர்கள், ஒரு சில பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பாவத்தில் விழுவதற்கு காரணமாக இருப்பார்கள். நமக்கு ஒரு தவறான முன்மாதிரியை நமக்கு காட்டுவாங்க, இல்லை நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு காமிச்சிட்ருப்பாங்க. ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், அவங்க படிக்கிற ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை சேர பசங்களாக இருக்கலாம். அப்படின்னா உண்மையிலேயே அதை விட்டு நம்ம வெளியேற வேண்டும். அதை விட்டு நம்மளுடைய பிள்ளைங்களை நம்ம பாதுகாக்க வேண்டும். அது எப்படி பாதுகாக்கலாம்? ரொம்ப ஈஸியான விஷயம். ஸ்கூலுக்கு போய் பல விஷயங்களை கற்றுவாங்க. நம்ம குடும்பத்தில் அவங்கள சுற்றி வேலி போட்டு எப்படி யோபுவை ஆண்டவர் காத்தாரோ, வேலி போட்டு காக்கிறதுக்கு அவங்கள சுற்றி நம்ம வேலி போடுகிறோமா? எப்படி வேலி போட முடியும்? குடும்ப ஜெபமாலை ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிறோமா? சரி, கணவன் வரலையா, சரி நான் என் பிள்ளையை வச்சு நான் உட்காருவேன். சரி மனைவி வரலையா, நான் கூப்பிட்டு வச்சு என் பிள்ளையை முதல்ல உட்கார வச்சு நான் செய்ய வைப்பேன். 3 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வரலையா, சரி ஒரு பிள்ளையாவது நான் வச்சு உட்கார வச்சு செய்ய வைப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆன்மாவை கூப்பிட்டு ஒரு 2 பேர் சேர்ந்து அந்த வீட்டில் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இல்லை ஒருத்தர் ஜெபிக்க ஆரம்பித்து ஒரு 2 பேர் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஆண்டவர் சிலர் எங்கேயும் 2-3 பேர் ஜெபிக்கிறாங்களோ அங்கே நான் இருப்பேன்னு 2 பேர் சேர்ந்து ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. கடவுளும் மாதாவும் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விக்கெட்டாக விழ ஆரம்பிக்கும் அந்த வீட்டில். ஸோ நம்ம இந்த லோத்து செஞ்ச தவிர அங்கே நிறைய பணம் கிடைக்குது, அங்கே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி தவறான இடத்துக்கு நம்மளுடைய கேரக்டர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு சில முடிவுகள் எடுத்துருக்குறோமா நம்ம செஞ்சு பார்க்க வேண்டும். சரி, இதே பைபிளில் போடப்பட்டிருக்கு இவ்வளோ அசிங்கமான விஷயத்தை அப்படின்னா, பைபிள் உண்மையிலே தூயாவினருடைய தூண்டுதலை பெற்ற இறை வார்த்தைகள் தான். அதே நேரத்தில் அது ஒரு வரலாற்று புத்தகம் கூட. உண்மையாகவே நடந்த விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்போது நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க சோதம் வரலாம் கதை, அப்படிலாம் கிடையாது. அதுக்கு இப்போ அகழாய்வு ஆராய்ச்சிகள் செய்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் யோர்தானினுடைய அந்த நகரம், அந்த மாநிலத்தில் நம்ம போய் பார்த்தோன்னா அகழாய்வுகள் செய்து சோதம் குமார பட்டணங்களை, அதுக்கான அறிகுறிகளை கண்டுபிடித்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டணம் இருந்தது, அது ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர்னால் சீரழிந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ விவிலிய அறிஞர்கள். அதனால் இதெல்லாம் பொய் கிடையாது, இது ஒரு வரலாற்று உண்மை. அப்போ இந்த வரலாற்று நிகழ்வை கடவுள் இங்கே பதிவு செஞ்சுருக்காருன்னா நம்ம அதுக்கான பதிலை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தொடக்க நூல் 18வது அதிகாரத்தில் நான் ஆபிரகாமுக்கு இதை மறைக்க மாட்டேன், என்ன செய்ய போகிறேன்னு காட்டுவேன், ஏன்னா அதுலேருந்து அவன் தெரிஞ்சுக்கணும் இப்படி நடந்தாங்கன்னா இப்படி தான் நடக்கும், அழிவுக்குள்ளாவாங்க. அதனால் அவருடைய புதல்வர்களை அவருடைய வழியில் நடத்தி நீதி நேர்மையில் அவர்களை நடக்க கற்பிப்பான். ஸோ இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம்? சோதம் குமார் அழிஞ்சது காரணம் அந்த மக்கள் இவ்வளோ காம வெறியை பிடிச்சி தவறாக இருந்தார்கள். அங்கே வாழ்ந்த லோத்தினுடைய நேர்மையாளராக இருந்த லோத்தினுடைய பிள்ளைகளும் இதனுடைய தாக்கத்தினால் அவர்களுக்கும் தப்பான விஷயங்கள் போச்சு. அதனால் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு நல்லதும் கற்றுத்தரணும் கெட்டது கற்றுணும். வெரி சாரி, நம்ம கெட்டதை கற்றுத்தரணும்னு அவசியமே இல்லைங்க. 24 மணி நேரமும் நம்ம பிள்ளைங்களை விட்டோன்னா, இல்லை நம்ம வெளியே போனாலும் நம்ம கண், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய காது எல்லாமே சுற்றி இருக்கிறது ஃபுல்லாக கெட்டது மட்டும்தான். நல்லதை கற்றுத்தரத்துக்கு தான் ஆள் இல்லை. அதனால் வீட்டில் உட்காந்து சின்ன பிள்ளைங்க இருக்கும் அசிங்கமான பாடல்கள், தவறான ஒரு நாகரிகம் இல்லாத உடை அணிந்து கொண்டு டான்ஸ் ஆடக்கூடிய சினிமா பாடல்களை போட்டு காமிச்சிட்ருப்போம். சண்டை போட்ட வன்முறையை காமிச்சிட்ருப்போம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க அதையே பார்த்து வீட்டில் சண்டை போட்டுட்ருக்கோம். கடவுள் நமக்கு நாளைக்கு கண்டிப்பாக இறுதி தீர்ப்பு நாளைக்கு அப்புறம் உனக்கு நான் ஒரு அழகான ஆன்மாவை கொடுத்தேன், உனக்கு ஒரு பியூரான ஒரு சோலை கொடுத்தேன், 2 பிள்ளைங்க 1 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க அழகாக கொடுத்தேன், அவங்களுக்கு நீ என்னத்தை காமிச்ச. நம்ம சீரியலு என்னென்னமோ எல்லா சினிமாவில் இருக்குது நல்ல விஷயங்கள், ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த நல்ல விஷயங்களுடைய தாக்கத்தை விட ஒரு சினிமாவை பார்த்து விட்டு வெளியே வரும்போது, ஒரு சீரியலை பார்த்துட்டு வெளியே வரும்போது கெட்ட விஷயங்களின் தாக்கம் தான் 80-90% இருக்கும். அந்த 10 விஷயம் 10% நல்லது தான், பட் அதோடைய தாக்கம் பெருசாக இருப்பதில்லை. ஸோ அதனால் பிள்ளைங்களுக்கு மோஸ்ட்டாக சினிமா பாடல்களையும்
சீரியலு, தேவையில்லாத ஈவன் நியூஸு கூட இப்போலாம் நியூஸ்லேயே அவ்வளவு ஒரு வன்முறை இருக்குது, அவ்வளவு இச்சைக்குரிய விஷயங்கள் காட்டப்படுகிறது, அவ்வளவு தவறான விஷயங்கள் சித்தரிக்கப்படுகிறது. அதனால் நியூஸு, சினிமா, சீரியல் இது எல்லாத்தையுமே நம்ம பிள்ளைங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தோன்னா இந்த சோதோம் குமாராவினுடைய அந்த இடத்துல லோத்தை எப்படி அவங்க பிள்ளைங்களுக்கு, அவருடைய மகளுக்கு என்ன நடக்க போகுதுன்றதே தெரியாமல் அந்த சோதோம் குமாராவில் குடியிருந்தாரோ அதே போல தான் நம்மளும் இந்த சினிமாவுக்கு மத்தியிலையும், இந்த சீரியலுக்கு மத்தியிலும், இந்த தவறான நியூஸுகளுக்கு மத்தியிலும் குடியிருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கே தெரியல. இதெல்லாம் காமிக்கும்போது நம்ம பிள்ளைங்க தவறான விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் பின்னாடி அதை அடி வாங்கும். படிக்க மாட்டாங்க, சில சமயம் நமக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, சில சமயம் டிப்ரெஸ்ஸாக இருப்பாங்க, ஒரு மாதிரி வினோதமாக பிஹேவ் பண்ணுவாங்க. தவறான விஷயங்கள் உள்ளே போயிருக்கு. இனி அதை மாற்றணும்னா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஜெபமலையாக தினமும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். அவங்கள பைபிள் படித்து நல்ல விஷயங்களை காமிப்போம். அதற்காக தான் பைபிளில் இந்த அசிங்கமான விஷயங்களும் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு அழகான விஷயம் என்ன தெரியுமா, இவங்களுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த லோத்தினோட தப்பான உறவில் பிறந்த அவங்களோட மகளுக்கு பிறந்தவங்க தான் மோவாபியர்களும் ஆமோனியர்களும். இவங்க தான் பின்னாடி இஸ்ரேல் மக்களினுடைய மிகப்பெரிய எதிரிகளாக, இஸ்ரேல் மக்களை துன்புறுத்துனர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி தப்பான விஷயங்களினுடைய தப்பான ஒரு முன்மாதிரியினால் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் பின்னாடி நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையும் பாதித்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம இந்த ஒரு நிகழ்வுலேருந்து அழகாக கற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த வழிமரபு என்ன ஒரு ப்ராப்ளம்னு தெரில, ஒரு பிள்ளையாக இருக்கும், அவங்களுக்கு இறையிலத்தல் இருக்கும், ஆனால் கடவுள் கூப்பிட்றாரு, இல்லை எனக்கு வழிமரபை நான் வழிமரபை காத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? இறையிலத்தில் இருக்குது, கடவுள் கூப்பிட்றாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போகலாம். ஆனால் என் வழிமரபை காத்துக்கணுங்கிறதுக்காக இறையிலத்தில் விடுவோம். நிறையா கத்தோலிக்க குடும்பத்தில் இப்படி இருக்குது. ஆனால் நம்ம அருளானவர் எடுத்துக்கோமே, ஜான் டி பிரிட்டோ ஊரியூரில் அவர் தலை வெட்டப்பட்டு அவர் இறந்தபோது அவங்க அம்மா போர்ச்சுகலில் இருந்தாங்களாம். அருளானவர் சேசு சபை குருவானவர். அவர் தலை வெட்டப்பட்டு இறந்தார். அவங்க அம்மா போர்ச்சுகலில் இருந்தாங்களாம். அந்த நியூஸ் அவங்களுக்கு சென்று அடைஞ்ச போது அவங்களுடைய வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க திருமண உடை அணிந்து கொண்டு அன்றைக்கி போய் திருப்பள்ளியில் அவங்க சந்தோஷமாக பங்கெடுத்தாங்களாம். ஏன்னா கேட்டப்போ அவங்க சொன்னாங்களாம், என்னுடைய மகன் அருளானந்தர் இன்று கடவுளோட விண்ணகத்தில் இருக்காங்க, அது எனக்கு உறுதியாக தெரியும், நான் இன்றைக்கி அதை கொண்டாடணுன்றாங்களாம். இப்படி இருந்த கத்தோலிக்க திருச்சபையில் இன்றைக்கி பிள்ளையை அனுப்புறதுக்கு தயங்கக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இந்த 2 பிள்ளைங்க பாருங்கள், வழிமரபை காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா கூட ஒரு தவறான உறவில் ஈடுபடுறாங்க. தெய்வ மாதாவை எடுத்துக்கோமே, தந்தை கேட்டாருன்றதுக்காக தன்னுடைய மகனையே தைரியமாக ஒரு ஒத்த படையாக நின்று சிலுவை அடியில் பலியிட்டாங்க. எனக்கு வழிமரபும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, தந்தை கேட்டாரா, கடவுள் கேட்டாரா, நான் கொடுப்பேன் அப்படி நின்னாங்க அம்மா. அப்படி நின்னாங்க புனிதர்களுடைய அம்மாக்கள். நம்ம இந்த ஒரு 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 60 வருஷம் வாழப்போகிற இந்த வாழ்க்கைக்காக நம்மளுடைய வாழ்க்கையை காத்து கொண்டு அதை இழந்து கொண்டிருக்கோம். அதனால் ஆண்டவர் சொல்கிற, தன் வாழ்வை காத்துக்கொள்கிறவனோ இழந்து விடுவான், என் பொருட்டு அதை இழக்கிறவனோ காத்துக்கொள்வான். படத்தில் காட்டுற, டிவியில் காட்டுற கெட்ட விஷயங்கள் நம்மை பாவம் செய்ய தூண்டும். ஆனால் அதே கெட்ட விஷயங்கள் தான் இந்த பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தூய ஆவியானவரினால் தூண்டப்பட்டு எழுத வார்த்தைகள் தூய ஆவியானவரினால் தூண்டப்பட்டு படிக்கும்போது அது அந்த பாவத்தை விட்டு, அந்த சோதம் குமாரை விட்டு வெளியே வருவதற்கு நமக்கு உதவி செய்யும். இன்றைக்கி நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். அதே போல் யோபோடு நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அந்த துன்பங்கள், அந்த வேதனைகளோடு நம்ம பயணிப்போம், பொறுமையை கற்றுக்கொள்வோம். பிறர் யோபுவினுடைய நண்பர்கள் போல் நம்ம மேலே பழிகள் போட்டாலும் கூட நம்ம அதையும் பொறுமையாக சகித்து கொள்ளவும் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் யோபுவுடைய அதிகாரங்களை வாசிக்கும்போது நம்ம யோபுவை போல் நீதிமான்களாக இல்லை, ஆனாலும் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம பாவம் செஞ்சுருக்க மாட்டோம், மற்ற விஷயங்களை பாவம் செஞ்சுருப்போம். அதோடைய விளைவுக்காக கூட நமக்கு கெட்டது நடக்கலாம். நம்ம யோபுவை போல் நீதிமான்கள் அல்ல, ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நம்ம தவறு செய்யலைனாலும் நம்ம மேலே பழியை போட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை காயப்படுத்தினாலும் யோபுவை போல் மன்னித்து அவர்களுக்காக ஒரு அருள் இந்த மாதிரியை ஜெபிக்க நம்ம முயற்சி செய்வோம். அதே போல் யோபுவை போல் நம்ம நீதிமான் இல்லைன்னு நம்ம ஒத்துக்கிட்டு நம்ம வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு, நான் செஞ்ச பாவத்துக்கு இதை நான் பரிகாரமாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லியும் நம்மளுடைய துன்பங்களை ஒப்பு கொடுக்கவும் நம்ம முயற்சி செய்யலாம். நாளைய தினத்துக்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.